9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற ஒரு காரணத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பெரிய அளவுல சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநில வாய்ப்புகள் வரும். அத நம்ம டக்குனு போயிட்டு வந்துட்டு போய் செட்டில் ஆகிற மாரி இல்லன்னா கூட போய் திரும்பி வந்துருவோம் என்கின்ற மாதிரியான அதை அப்படியே பிடித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே சூரிய சுக்கிர சேர்க்கையினால 9ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. சிலருக்கு மட்டும் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு கோவிலை எடுத்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கிறார் இல்லையா? முதல் 15 நாட்களுக்கு இஷ்ட தெய்வ தரிசனம், காசி, கயா, கங்கா இது மாரியான இத போயிட்டு வர்றது, அல்லது வேண்டுதல்கள், நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வைப்பது, டக்குனு மலைகுனிய நின்ற பெருமான் திருப்பதி இந்த தடிக்கு விழுந்தா இருக்குதே, காலையில போயிட்டு சாயந்திரம் திரும்பி வந்துருவோம். ஒரு ஒரு இது மூலமா போயிட்டு திரும்பி வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக எதையும் நல்ல விதமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குதுங்க. ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் தான் இப்போது தனுசு ராசி இருக்கிறது. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடையாது. 7, 8, 9, 10, 11ஆம் ஆகிய இடங்களில் வரிசையாக கிரகங்கள் இருப்பதும் நல்லவை. ஆகவே அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இந்த மாதம்.